குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஹாய் சார். சொல்லுங்க. சார், இன்னைக்கு நம்ம குரூப் 1 2024ல நடந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல எத்திக்ஸ் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தோம். எப்படி ஹிஸ்டரி செஷன் ரொம்ப சக்சஸா போச்சோ அதே மாதிரி எத்திக்ஸோட செஷனும் சக்சஸா போகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறோம். ஸோ நேச்சுரலி எத்திக்ஸ்ங்கிற கான்செப்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப புதுசு. அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் உங்களுடைய ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்ல சமச்சீர் கல்வியில இருந்தாலும் எத்திக்ஸ ஒரு சப்ஜெக்டா சப்ஜெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு போய் அதை படிக்கிறதுங்கிறதே டிஎன்பிஎஸ்சி லெவல்ல இருக்க மாணவர்களுக்கு பெரிய சேலஞ்சா இருக்கு. மெட்டீரியல்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ உங்கள்கிட்ட ஒரு தமிழ் மாணவர்களுக்கு எப்படி அந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எடுத்து வைக்க முடியுங்கிறத எதிர்பார்த்து தான் நாங்க கேள்வியை முன்வைக்கிறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துடலாம் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் த பாராமீட்டர்ஸ் ஃபார் எவல்யூஷன் ஆஃப் த சிட்டிசன்ஸ் சார்ட்டர். தமிழ்ல என்னன்னா, குடிமக்கள் சாசன மதிப்பீட்டிற்கு உதவக்கூடிய அளவுருக்களை பட்டியலிடுக அப்படிங்கிறது தான் அதோடைய தமிழ் இது. ஸோ சிட்டிசன் சார்ட்டர் அப்படிங்கிறது தான் அதோடைய ஜெனரல் கோர் பாயிண்ட். ஸோ அதன் அடிப்படையில உங்களுடைய ஆன்சர் எதிர்பார்க்கணும் சார். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எத்திக்ஸ் அப்படின்றதுக்கு நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா, தமிழ்ல எழுதுறது சிக்கல் இருக்கு அப்படின்னு. இப்ப அதுல பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் முக்கியம். இப்ப இதுலயே கொடுத்துருக்காங்க சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்னா தமிழ்ல என்ன வரும்? குடிமக்கள் சாசனம். இது போல எத்திக்ஸ் அப்படின்னா அறம். இந்த மாதிரி டேர்ம்ஸுக்கு நீங்க தமிழாக்கம் இருக்கும். நம்ம தமிழ் புக்ல பாத்தீங்கன்னா இருக்கும். நம்ம கிளாசரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல அந்த பொருளடக்கத்துல வந்துடும். இங்கிலீஷ் டேர்ம் என்ன, தமிழோட டிரான்ஸ்லேஷன் என்னன்னு, அந்த அடிப்படை இது இருந்தாலே போதும், நீங்க அதை மேனேஜ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இது நீங்க அந்த டிரான்ஸ்லேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். சரி, இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்னா என்ன அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்போ எவாலுவேஷன் தான் அதுக்கு கீவேர்டு. ஸோ என்ன பேராமீட்டர்ஸ்ல எவாலுவேட் பண்றோம், மதிப்பீடு பண்ணுவோம், என்னென்ன கூறுகளை வச்சு மதிப்பீடு பண்ண போறோம்ன்றதான் எழுதணும். சிட்டிசன் சார்ட்டரை பத்தி எழுதக்கூடாது. சிட்டிசன் சார்ட்டரை எப்படி மதிப்பு பண்றது அப்படின்றதுதான் கேள்வி. சரிங்களா? அப்போ சிட்டிசன் சார்ட்டர்னா என்னன்றது முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல எழுதிடும். ஸோ குடிமை சாசனம்னா என்ன? ஸோ ஜென்ரலா சிட்டிசன் சார்ட்டர்ன்றது ஒரு நிறுவனம் என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குது, சேவைகள் என்னென்ன கொடுக்குது, அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுதான் சிட்டிசன் சார்ட்டர். இப்போ நீங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்துப்பாங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா என்ன வேணும். ஸோ அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும், அதுல இந்த டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இந்த சர்வீஸ் வேணும்னா இந்த அலுவலை அணுகணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுதான் சிட்டிசன் சார்ட்டர். அப்போ சிட்டிசன் சார்ட்டரோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் எழுதிடும். இப்போ அடுத்து என்னன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிட்டிசன் சார்ட்டர் போகக்கூடாது. ஏன்னா கேள்வி பாராமீட்டர்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். அப்போ மதிப்பீடு. அப்போ அந்த சிட்டிசன் சார்ட்டர் நல்லா இருக்கா இல்லையா? நீங்க ஒரு ஆஃபீஸ் போறீங்க, அந்த போர்டை பாக்குறீங்க, சிட்டிசன் சார்ட்டர் எழுதி போட்டிருக்காங்க. அந்த சிட்டிசன் சார்ட்டரை நீங்க மதிப்பீடு பண்ணணும். எப்படி மதிப்பீடு பண்ணுவீங்க? எந்த ஒரு சிட்டிசன் சார்ட்டர்ல எதுவா இருந்தாலும் ஒரு மதிப்பீடு பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு நோட்ஸ் இருக்கு உங்களுக்கு, அந்த நோட்ஸ் எப்படி மதிப்பீடு பண்ணுவீங்க? அதே தான் சிட்டிசன் சார்ட்டர் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த நோட்ஸ் உங்களுக்கு புரியுதா? சிட்டிசன் சார்ட்டர் எழுதி வச்சிருக்காங்க, உங்க மொழியில இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டா? எனக்கு படிக்கணும் ஆங்கிலத்துல. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு, ஆங்கிலத்துல ஹிந்திலயோ இருந்தா தமிழ் மட்டும் தெரிஞ்சவர் படிக்க முடியாது. அப்போ அவர் என்ன சொல்லுவாரு, இது என்னங்க என்ன எழுதிருக்கீங்க, என்ன எழுதிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். ஸோ நம்மளுக்கு புரியக்கூடிய லெஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாரிட்டி ஆர் லெஜிபிலிட்டி. அப்போ நம்மளுக்கு புரியுற மாதிரியான ஒரு லாங்குவேஜ்ல இருக்கா, அது அடிப்படை பாராமீட்டர். ஸோ எவாலுவேஷன் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஃபார்மேட்ல இருக்கா, அதாவது அந்த பெரிய போர்டில் பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கா. இப்போ எலிமருந்து சீட்டுன்னு சொல்லுவோம்ல, சின்னதாக ஒரு கேட்டலாக் மாதிரி கொடுக்கணும். அந்த மாதிரி இல்லாம ஒரு விசிபிலிட்டியோட யாரா இருந்தாலும் தூரத்துல இருந்து அணுக முடியும் அப்படின்னா, ஸோ வி நீட் டு ஹாவ் திஸ் ஆஸ்பெக்ட். அப்போ அந்த அணுகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், அடுத்து அது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அது எல்லா கூறுகளையும் வச்சிருக்கா. இப்போ ஒரு நிறுவனம், இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா, ஏன் போஸ்ட் ஆஃபீஸ்னா அதை நம்ம நிறைய பேர் போயிருப்போம். அப்போ அந்த பர்டிகுலர் இதுல இருக்கக்கூடிய சேவைகள் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்குதா, அதுல கொடுத்துருக்காங்களா. இப்போ வெறும் அக்கௌண்ட் ஓபன் பண்றது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ மற்றபடி வைப்பு தொகையெல்லாம் அதை பத்தின இன்ஃபர்மேஷனா இல்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ஃபர்மேஷனா இல்லைன்னா அந்த சிட்டிசன் சார்ட்டர் ஃபுல் ஃபிளெஜ்டா இல்லைன்னு அர்த்தம்.
அப்போ அவங்க என்னென்ன சர்வீசஸ் இருக்கோ அந்த சர்வீசஸ்க்கான அடிப்படை கூறுகளையும் அனைத்து சேவைகளுக்கான கூறுகளையும் கொடுத்துருக்காங்களா இல்லையா, அது வந்து ஒரு மதிப்பீடு. அதுக்கான நேரங்கள் கொடுத்துருக்காங்களா, இப்போ நான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன், இந்த சர்வீஸ்க்கு எவ்வளவு நேரம் ஆகும், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 4 நாள், 3 நாள். ஸோ ஸ்பீட் போஸ்ட் போட்டா இந்த இடத்துல இருந்து விதின் இந்தியா எவ்வளவு தூரம் எவ்வளவு நாள் ஆகும், 2 நாள் ஆகும் அப்படின்னு போடுறதுதான் டைம் பவுண்டு. ஸோ அப்போ அடிப்படையில அந்த நேரங்கள் இருக்கா. அதுக்கப்புறம் அந்த சிட்டிசன் சார்ட்டர்ல ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தா, இப்ப சேவைகள் கொடுத்துட்டாங்க, அந்த சேவை நிறைவேறலைன்னா என்ன பண்றது, நான் யார் அணுகணும். ஸோ அது வந்து அதுல இருக்கணும். அப்ப யார் யார்கிட்ட அந்த மேல்முறையீடு இருக்கு, எனக்கு ஒரு குறை இருந்தா அந்த குறையை தீர்க்கும் வழிமுறைகள் என்ன, அதை பத்தின தகவல்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் இத ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான மெத்தட்ஸ் என்ன இருக்கு, அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். நம்ம பின்னூட்டம் கொடுக்கறதுக்கு ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்கா. ஸோ இதெல்லாம் தான் பேராமீட்டர்ஸ். ஒரு 10 பேராமீட்டர் நம்ம எழுதலாம். ஸோ என்னென்ன மாதிரியான நோக்கம் இருக்கு, அந்த நோக்கத்துக்கு ஏத்தாப்புல குடிமை சேவைகளுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கு, அதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கான தீர்வுகள் என்ன, இது எல்லாமே கொடுத்திருந்தாங்கன்னா அந்த பேராமீட்டர் படி இந்த சிட்டிசன் சார்ட்டர் நல்ல சார்ட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். இதுதான் பேராமீட்டர்ஸ் ஆஃப் எவல்யூஷன், ஐ மீன் எவாலுவேஷன். ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அடிப்படையான கேள்வி ஒரு புதுசா வரக்கூடிய ஒரு ஜெனரலா டிஎன்பிஎஸ்சி இப்போ இதுக்கு புதுசா கொண்டு வந்திருக்கனால ஜெனரலா என்ன அடிப்படை சிட்டிசன் சார்ட்டர்னா என்னங்கிறதே பெரிய கொஸ்டினா இருக்கு. அதை பத்தின ஒரு சுருக்கமான ஒரு இது கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு தெரியும். ஓகே. இப்போ சிட்டிசன் சார்ட்டர் அப்படி, இப்போ எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் அவங்க இப்போ ஒரு பேங்க் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேங்க்ல என்னென்ன சேவைகள் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம முழுமையா தெரியாது, முன்னாடிலாம் தெரியாது. அப்போ நம்ம யாரையாவது ஒருத்தர்கிட்ட போய், ஒரு முகவர் இருப்பாரு, அவங்க கிட்ட போய் கேட்போம். ஸோ ஒரு ஃப்ரண்ட் டெஸ்க்ல ஒருத்தர் இருப்பாங்க, நீங்க என்னென்ன கொடுப்பீங்க, இல்ல அவங்க என்ன கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும். அப்போ நம்ம ஒரு சர்வீஸ் கேட்போம், இந்த சர்வீஸ் இருக்கும், ஆனா இன்னொரு சர்வீஸும் இருக்கும், அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, நம்ம கேட்காதனால அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ பேங்க்குக்கும் ஒரு நஷ்டம், நம்மளுக்கும் ஒரு நஷ்டம். என்னன்னா பேங்க் ஒரு விஷயத்த செய்யறாங்க, அது மக்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த மாதிரி ஒரு சேவை இருக்குன்னே தெரியாது. சரிங்களா. அப்போ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறுவனம், இப்ப நான் வந்து ஒரு நிறுவனம் நடத்துறேன், என்னோட நிறுவனம் மக்களுக்கு தெரியணும், டோர் டு டோர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணும், அது பிசினஸ் டு கஸ்டமர் சர்வீஸ் பண்றாங்க. அப்ப பிசினஸ் டு கஸ்டமர் சர்வீஸ் பண்றாங்க அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும், நான் போய் கேட்டாதான் தெரியும். நான் என்ன நினைச்சிருப்பேன், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் பண்ணுவாங்களா, கவர்மெண்ட் ஆளுங்க பிரைவேட்டா ஒரு கம்பெனி நடத்துறோம், அந்த லெட்டரை கொண்டு போய் அவங்க டோர் டு டோர் டெலிவரி பண்ணுவாங்களா, தெரியாது. அப்போ நான் போய் கேட்டாலும் தெரியும். அப்போ என்ன, நான் ப்ரிஜுடைஸாவே நான் ஃபர்ஸ்டே இந்த ஆர்கனைசேஷன் இது பண்ணாது அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க சேவை யாரும் பயன்படுத்தவே மாட்டாங்க. அப்போ இந்த நிறுவனம் இந்த சேவையை கொடுக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான் இந்த சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்றது அடிப்படையா வந்தது. ஸோ இந்த சிட்டிசன் சார்ட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல இருந்து இவால்வ் ஆகி என்ன சேவையை நாங்க கொடுப்போம்னு சொல்றதுல இருந்து பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி, அதாவது எந்த அடிப்படையில எவ்வளவு நேரத்துல எவ்வளவு துரிதமா கொடுக்க முடியும் அப்படின்றத மக்களுக்கு உணர்த்தி அது மூலமா ஒரு பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும். அப்போ என்ன நடக்கும், நீங்க வந்து ஒரு 10 நிமிஷத்துல இந்த வேலை முடியும் நீங்க போட்டிருக்கீங்க, ஆனா 10 நிமிஷத்துல நீங்க அந்த வேலையை முடிக்கலையே, ஒரு நாள் ஆக்குறீங்க அப்படின்னு வரும்போது அந்த சேவையை தரக்கூடிய அந்த நபர் மேல ஒரு அக்கௌண்டபிலிட்டி வருது, அந்த பொறுப்பு அவர் மேல வருது. அப்ப நான் அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு நான் பரிந்துரை செய்ய முடியும். இந்த பாருங்க, நீங்க 10 நிமிஷத்துல செய்ய வேண்டிய வேலையை 2 நாள் ஆக்கிட்டாரு, ஒரு நாள் ஆக்கிட்டாரு. அப்ப அந்த நிர்வாகம் சீரும் சிறப்புமா செயல்படுறதுக்கு இது ஒரு அடித்தளமா அமையுது. அதனாலதான் இந்த சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அந்த பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி, அந்த அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றது, இது எல்லாத்துக்குமே இதை ஒரு அடிப்படை கூறா வச்சிருக்கிறாங்க. இதுதான் அதோட எவல்யூஷன், எப்படி வர்றது, ஏன் வந்தது அப்படின்றதுக்கு. இதெல்லாம் எவால்வேட் பண்றதுக்கு தான் நம்ம அதை இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னென்ன கூறுகள்ல இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எவால்வேட் பண்ணணும். ஓகே சார். சார் இதுல வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் சிட்டிசன் சார்ட்டருக்கும் ஏதாவது நம்ம வந்து ரிலேட் பண்ண முடியுமா, இல்ல அது சிட்டிசன் சார்ட்டரோட ஒரு எவல்யூஷன்ல வந்து தானா, இல்ல ஜென்ரலா ரூல்ஸ் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் போடக்கூடிய ஆர்டர்ஸ் ரூல்ஸ் மட்டும்தான் சிட்டிசன் சார்ட்டர்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல, இப்ப சிட்டிசன் சார்ட்டரோட எவல்யூஷன், அதாவது பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது இதே இதுதான். இப்போ கான்ஸ்டிடியூஷன் நீங்க சொல்ற மாதிரி ஒரு வகையான ஒரு சிட்டிசன் சார்ட்டர் மாதிரி, ஆனா அதுக்கு வந்து ஒரு இந்த சிட்டிசன் சார்ட்டருக்கு சட்ட பின்புலம் கிடையாது. இப்ப இதுல வந்து
சில நான் கோர்ட்டு கொண்டு போய் நான் கேஸ் கொடுக்க முடியாது. அது அந்த நிறுவனத்துக்குள்ள ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்கும், அதுல ஒரு அப்பலேட் இருக்கும், அதுல நீங்க உங்க குறைகளை தீர்க்க முடியுமே ஒழிய இது வந்து சட்ட ரீதியான ஒரு கடமையா அவங்க கருத முடியாது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் சர்வீசஸ் டெலிவரி பில் அப்படின்னு ஒண்ணு நிலவையில இருந்தது முன்னாடி. இப்ப அந்த பில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கடமையெல்லாம் சட்ட வடிவத்துக்குள்ள வந்துடும். நான் இந்த விஷயத்த நான் இத்தனை நாளைக்குள்ள செய்யணும், நான் ஒரு சான்றிதழ் கொடுக்கணும்னா இத்தனை நாளைக்குள்ள கொடுக்கணும், கொடுக்கலன்னா என்னோட கடமையில இருந்து நான் தவறிட்டேன், அப்போ என்ன தண்டனைக்குள்ளாவேன். எப்படி நம்ம ஆர்டிஐல வருதோ அது போல ஆர்டிஐல நம்ம சொல்றோம் இல்லையா, 48 நாளைக்குள்ள நம்ம கொடுக்கணும். என்னோட உயிர் சம்பந்தப்பட்டதுன்னா 24 மணி நேரத்துல கொடுக்கணும், இல்ல 48 நாளைக்குள்ள கொடுக்கணும். அப்படி தவறுனால் எனக்கு தண்டனை வரும், ஃபைன் வரும், இல்லைன்னா சில நேரம் மிகப்பெரிய ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்க முடியும். அப்போ அது வந்து சட்ட விதிகளுக்குள்ள வருது. இப்போதைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன்ல மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் மாதிரி இந்த நிறுவனம் இப்படி நடக்கும், அதுக்கு ஒரு வரைமுறை, அவ்வளவுதான். இது வந்து வரையறைப்படுத்துறது தான், வரைமுறைப்படுத்துறது தான், சரிங்களா? ஆனா கான்ஸ்டிடியூஷன்றது இதுக்கும் மேல, அது வந்து ஒரு சட்ட வடிவம். ஆனா அதுவுமே ஒரு சிட்டிசன் சார்ட்டர் மாதிரி. ஒரு நாடு என்னெல்லாம் பண்ணும், இப்போ இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் எடுத்தீங்க, அரசியலமைப்பு எடுத்தீங்கன்னா இந்தியானா என்ன, இந்தியாவோட நிலப்பரப்பு என்ன, அதுல மக்கள் யாரு, அவங்களுக்கான குடியுரிமை சட்டங்கள் என்ன, இந்த மாதிரி தான் விவரிச்சுட்டே போவாங்க. அதுல என்னென்ன உரிமைகள் இருக்கு, அவங்களுக்கான கடமைகள் என்ன, அரசோட கடமை என்ன, அரசுனா என்ன, அதுல யார் யார் இருக்காங்க. இதுவும் ஒரு சிட்டிசன் சார்ட்டர் மாதிரி தான். ஆனா இந்த சிட்டிசன் சார்ட்டருக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா அது சட்டம், அது சட்டமாக அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ இதுல இருந்து ஒரு எவல்யூஷன் சொல்லலாம். ஆனா சிட்டிசன் சார்ட்டர் வந்து பாத்தீங்கன்னா அது வர்றதுக்கு முன்னாடியே கான்ஸ்டிடியூஷன் வந்துடுச்சு. சோ அதனால இதுல இருந்து தான் இது வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனா இது ரெண்டுத்துக்கும் ஒரு பேரலல் டிரா பண்ணலாம். சோ ரெண்டுத்துக்குமே ஒரு பேரலல் இது இருக்கு. ரெண்டுமே மக்கள்கிட்ட சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குது. ஆனா அதோட பவர் வந்து டிஃபரன்ஸ். அந்த கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதம், அதோட அந்த வலிமை, அந்த ஷரத்தோட வலிமை வந்து வேறுபடும். சரிங்களா? தேங்க்யூ சார். இந்த கொஸ்டின் வந்து வெல் பர்ஃபெக்ட். என்னன்னா நமக்கு ஜெனரலாவே இந்த சிட்டிசன் சார்ட்டர் மேல எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பேக்கப்போ இல்ல சட்ட ரீதியான ஒரு பேக்கப்போ இல்லாதது புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இனிமே சிட்டிசன் சார்ட்டர் தான் ஓரளவு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன்.